அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த காணொளியானது அண்மையில் என்கிட்ட பார்க்க வந்த ஒரு ஜாதகம். இந்த ஜாதகருக்கு நான் சொன்ன பலன்கள். இந்த ஜாதகருடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்தாங்க. அவங்களிடம் நான் சொன்ன பலன்கள். இந்த ஜாதகர் பாருங்கள், 4/9/99 2:33 PM நாமக்கல்லில் பிறந்திருக்காங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம். லக்னம் தனுசு லக்னம், மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி. பிறக்கும்போது செவ்வாய், இருப்பு ஒரே நாள். நடப்பு இன்றைக்கி குரு தசையில் சுக்கிர புத்தி நடக்குது. பார்க்க வந்திருக்காங்க. நான் கணிச்சிட்டு சொன்னேன், உங்கள் பையனுக்கு பல்லுக்கு மூஞ்சிக்கு வைத்தியம் பண்ணிக்கணும், பண்ணியாச்சா அப்படின்னு. பண்ணிட்டாங்க. பையன் பிறந்த இடத்த விட்டு வேறு இடம் மாறிட்டீங்களா? வேறு இடத்துல இடம் வாங்கி நிலம் கட்டி இடம் வாங்கி கூட வீடு கட்டி மாறி இருக்கணும். மாறியாச்சு அப்படின்னு மாறிட்டாங்க. அவர் படிப்பை முடித்து இப்போ ஒரு சுயமாக ஒரு தொழிலில் இருக்கிறாரு. வண்டியில் விபத்து நடந்திருக்கு. அதில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. இவருடைய உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்குது. வண்டிக்கும் அபார செலவு. அதே மாதிரி ஒரு பொண்ணுனால் ஒரு கேவலமான ஒரு சொல்லுக்கு ஆளாகி இருக்கணும். இதுதான் முக்கியமான சாராம்சம் நான் பார்த்தது. இதுக்கு மேலே வேறு ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைங்க, இதை மட்டும் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சொல்லி அனுப்பிச்சாச்சு. பாருங்கள், முதல் பாயிண்ட்டு, இந்த ஜாதகர் பல்லுக்கு வைத்தியம் பண்ணிருக்கணும். 2ஆம் இடம் கேது நிற்கிறது 8ஆம் இடத்து சாரம், அதாவது 8ஆம் அதிபதி சாரம், சந்திரனுடைய சாரம். அதனால் பல்லுக்கு வைத்தியம் பண்ணிருக்கிறாங்க. அடுத்தது பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. காரணம், 5ஆம் இடத்துல குரு வக்கரம், சனியும் வக்கரம். சனி 5ஆம் இடத்துல நீச்சம். 2ஆம் அதிபதி 5ல் போய் நீச்சம். குடும்ப வளர்ச்சி தலைப்படுது. பூர்வீகம் குறிக்கக்கூடிய கிரகம் 5க்கு அதிபதி செவ்வாய். சனி சாரம், சனி நீச்சம். அந்த செவ்வாயும் 12ல் மறைவு. அதனால் பூர்வீக இடம் சிறப்பில்லை, பிறந்த இடம் சிறப்பில்லை, வெளியே வந்தாச்சு. அதுக்கடுத்தது இவருக்கு உடல்நிலை கடுமையான பாதிப்பு ஏற்படுகிறது. என்ன விதமான பாதிப்பு அப்படின்னா, யூரினரி இன்ஃபெக்ஷன் நடந்திருக்கணும். அதாவது சிறுநீரக கோளாறு அல்லது பைல்ஸ், இந்த 2ல் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கணும் அப்படின்னு. 2மே வந்துருச்சு அப்படின்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பாருங்கள், இந்த லக்னத்துக்கு நோயை குறிக்கக்கூடிய அதிபதி பாவர், கடுமையான பாவர் சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் வக்ரம் அடைஞ்சிருக்கார். கூட ராகுவோடு சேர்ந்துருக்கிறார். சுக்கிரம் நிற்கிற சாரமும் புதனுடைய சாரம். புதன் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி. அதனால் அந்த சுக்கிரன் சம்பந்தமான அந்த உடல் உபாதைகள் கடுமையாக கொடுத்துருவார், மாற்றமே இல்லை. அப்படி கொடுத்துட்டார். அடுத்தது ஒரு வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னா விபத்து ஏற்பட்டிருக்குது. அதற்கு காரணம் நடக்கிறது இன்றைக்கி இந்த குரு தசையில் சுக்கிர புத்தியில் தான் நடந்திருக்குது. குரு இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி, 4ஆம் அதிபதி 5ல் வக்ரம் அடைஞ்சிருக்கார். நிற்கிற சாரம் கேதுனுடைய சாரம். சுக்கிரன் பாருங்கள், லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சாரம், பாதகாதிபதி சாரம். சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவர் சந்திரன், 8ஆம் அதிபதி, அவர் 7ல். அதனால் வண்டியில் போகும்போது விபத்து ஏற்பட்டிருக்குது. ராகுவோட சேர்ந்துருக்கிறார் 8ஆம் இடத்துல. 8ஆம் இடம் அப்படிங்க 6ஆம் அதிபதி 8ல். உறுதியாக விபத்து அப்படிங்கிறது கன்ஃபார்ம். விபத்து ஏற்பட்டிருக்குது. இவருக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்குது.
வண்டிக்கும் கடுமையான செலவு ஏற்பட்டிருக்குது. பெரிய வண்டி இப்போ லேட்டஸ்ட்டாக ஓட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வண்டி வாங்கி போயிருக்கிறாரு இவருடைய லவரோட. சரி, எப்படி காதல் அதிகமாக சொன்னோம் இல்லையா, ஒரு பெண்ணினால் கேவலப்படணும் அப்படின்னு. பாருங்கள், லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல லக்னாதிபதி 2ஆம் அதிபதி ரெண்டுமே வக்கரமாகி 5ஆம் இடத்துல. லக்னம் நிற்கிற சாரம் சுக்கிரனுடைய சாரம், சுக்கிரன் 8, 6ஆம் அதிபதி 8. லக்னாதிபதி குரு நிற்கிறது கேதுனுடைய சாரம். இப்போ நடக்கிறது கேது திசை தான், அப்படியே தான் வச்சுக்கணும். ஏன்னா குரு திசை, குரு வந்து கேதுனுடைய நட்சத்திரம் நிற்கிது இல்லையா, அதனால் கேது மாதிரியே தான், வேறு வழி இல்லை. அந்த கேது பாருங்கள், சுக்கிரன் நேராக பார்க்குறார். அது மட்டும் இல்லை, இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி, இங்கே தான் முக்கியமான பாயிண்ட்டு, 2ஆம் அதிபதி கேதுவே நிற்கிற சாரம் 8ஆம் அதிபதி சாரம். எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து 8ஆம் அதிபதி சாரம் வாங்குச்சுன்னா கடுமையான பாதிப்பு, குடும்ப வளர்ச்சியை கடுமையாக தடைபெறும். கல்யாணம் நடந்துச்சுன்னா பிரிவினை ஏற்படும், கல்யாணம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. சரி, இங்கே லவ் ஏற்படுறதுக்கு காரணம் பாருங்கள். 5ஆம் அதிபதி செவ்வாய் 12, செவ்வாய் நிற்கிற சாரம் சனியுடைய சாரம், சனி நீச்சம் 5ல். பாருங்கள், இந்த செவ்வாய் 5ஆம் அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 5-7 தொடர்பு ஏற்பட்டுச்சா? அந்த சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் பாருங்கள், யாருடைய சாரம்னா செவ்வாய் சாரம். சரி போச்சா? அப்போ 5-7 தொடர்பு ஏற்பட்டுச்சா? சரி, அப்போ இந்த காதல் வந்து பிரியாமல் இருக்குமா, பிரிஞ்சிருவாங்களா, இல்லை கேவலப்பட்டு நிற்கணுமா? கேவலப்பட்டு தான் நிற்கணும். காரணம், 5ஆம் அதிபதி 7, 7ஆம் அதிபதி 5, இது சம்மந்தம் ஏற்படுது. கரெக்ட். இடையில என்ன வந்ததுன்னா பாருங்கள், சுக்கிரன் நிற்கிற சாரம் பாருங்கள், புதனுடைய சாரம், 7ஆம் அதிபதியினுடைய சாரம் சுக்கிரன். சுக்கிரன் நிற்கிறது 8ல். அப்போ 8 சம்மந்தப்படுதா? சுக்கிரன் எந்த வீட்டுக்கு அதிபதி? 6ஆம் அதிபதி. அப்போ 6-8 சம்மந்தப்படுதா? இந்த 7ஓட 6-8 சம்மந்தப்பட்டதுன்னா அந்த காதல் வெற்றி அடையாது, தோல்வி. அதனால் இந்த ஜாதகருக்கு பல்லுக்கு வைத்தியம் பண்ணிருக்கிறாங்க, பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க, வண்டியில் போகும்போது விபத்து ஏற்பட்டிருக்குது, உடல் ரீதியான தொந்தரவு ஏற்பட்டிருக்குது, வண்டிக்கு செலவு ஏற்பட்டிருக்குது, லவ் பண்ணிருக்கிறாங்க. அடுத்தது அந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகலை, இப்போ பிரிஞ்சிட்டாங்க. அடுத்தது என்ன தொழில் பண்ணுவார்னு கேட்டாங்க. ஆமாம், அது ஒன்று, என்ன தொழில் பண்ணுவார் அப்படின்னு கேட்டாங்க. 2ஆம் இடம் 10ஆம் இடம், 2ஆம் அதிபதி கேது நிற்கிற சாலம், சந்திரனுடைய சாலம், சந்திரன் 7ல். 10ஆம் அதிபதி புதன், 9ஆம் அதிபதியை சொந்த 9லேயே தர்ம கர்மாதி யோகத்தில் நிற்கிறாரு. ராசிக்கு 10ஆம் அதிபதி குரு, குரு நிற்கிற சாரம் கேதுனுடைய சாரம். அதனால் கேது சம்பந்தமான மருந்து, மாத்திரை, இந்த மாதிரி ஏதாவது கடை வச்சு இருக்கணும். கொஞ்சம் அலைச்சலான வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மெடிக்கல் ஸ்டோரை வச்சுருக்காரு அப்படின்னாங்க. ரைட்டுங்க, சந்தோஷம். ஆனால் அந்த தொழில் அப்படியே அவர் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த காதலில் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் போனதுனால தொழில் சரியாக இல்லை. அந்த காதல் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தொழில் நல்லாயிருக்கும். இந்த சுக்கிரதோஷம் முழுசும் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், அனுப்பிச்சிருக்கேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.